Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் நான் சூஸ் பண்றது. ரைட்? ஸோ நிறைய கிளவுட் செல்லர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நான் எதை சூஸ் பண்றது? ஏன்னா இது ரீசெண்டா நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. நான் படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்றேன். ஜாப் பெர்ஸ்பெக்டிவ்க்கு நான் எந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் எடுக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. ரைட். இல்ல நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் வச்சிருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு கம்பெனி ஓன் பண்றீங்க. நீங்க உங்களோட கம்பெனில கிளவுட் கொண்டு வரணும் அப்படின்னா, எந்த கிளவுட் கொண்டு வரணும்னு எனக்கு தெரியல. ரைட். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் பண்ணியிருக்கேன். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டாப் 3 கிளவுட் செல்லர்ஸ், லீடர்ஸ் இன் மார்க்கெட் அவங்கள நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் வி ஹேவ் AWS அண்ட் தென் GCP கூகுள் கிளவுட் அண்ட் தென் Azure. ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சில ஸ்டாட்ஸும் பார்க்கலாம். கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குது அண்ட் ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகுது. ரைட். ஸோ பிகாஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது அது ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஒரு லேப்டாப் மாதிரி. ரைட். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் பழகலாம், இல்லை பேக் எண்ட் பழகலாம், இல்லை எடிட்டிங் பழகலாம். எதுனாலும் உங்களுக்கு ஒரு லேப்டாப் வேணும், ஒரு டிவைஸ் வேணும் இல்லையா? அதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங். எல்லாமே ஒரு சர்வீஸ் ஆஃப் ப்ரொவைட் பண்ணுறது தான் கிளவுட் கம்ப்யூட்டிங். பே ஆஸ் யூ கோ. ஓகே. ஸோ மார்க்கெட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2022ல் இதோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 480 பில்லியன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பில்லியன். ஓகே. இது எல்லாமே பில்லியனில் இருக்குது. ஸோ 480 பில்லியனில் இருந்தது. 2024ல் 652 பில்லியன் போயிருக்கு. அண்ட் தென் 2032ல் 2297 பில்லியன் மார்க்கெட்டை இது தொடும் அப்படின்னு சொல்கிறாங்க. when I say மார்க்கெட், ஜாப் மார்க்கெட் மட்டும் கிடையாது. இதை யூஸ் பண்ணுற மார்க்கெட் ஆகட்டும், அதே மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகட்டும், கம்பெனிஸ்க்காகட்டும், நம்மளை மாதிரி வேலை தேடுறவங்களுக்காகட்டும், இல்லை இதில் ஸ்விட்ச் ஆகணும்னு நினைக்கிறவங்களாகட்டும், கம்ப்ளீட் மார்க்கெட். ஓகே. ஸோ அப்போது இட்ஸ் ரைசிங். கிளவுட் கம்ப்யூட்டிங் தான் எல்லாமே. ரைட். நீங்கள் ஒரு ஏஐ மாடல் பில்ட் பண்ணி போடணுனால அதுக்கு எகெயின் கிளவுட் வேணும் இல்லையா? ரைட். ஃபைன். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட டெக்னாலஜியை டிப்ளாய் பண்ணுறதுக்கும் ரன் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு சிஸ்டம் தேவை. அதை தான் இந்த கிளவுட் செல்லர்ஸ் கொடுக்குறாங்க நமக்கு. ஃபைன். ஓகே. ஸோ இப்போ பேக் டு திஸ் கம்பேரிசன். ஓகே. ஸோ இப்போ என்கிட்ட இந்த 3 கிளவுட் செல்லர்ஸ் இருக்காங்க. AWS, GCP அண்ட் Azure. அண்ட் தென் இதோட மார்க்கெட் சைஸும் நம்ம பார்த்தாச்சு. சரி. இப்போ இந்த 3ல நான் எதை சூஸ் பண்ணணும், இல்லை இந்த 3 இல்லாமல் இன்னும் நிறையாலாம் இருக்குங்கிறாங்களே, இதில் நான் என்ன சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஓவர்வியூ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டாப் 3 லீடர்ஸை மட்டும் எடுத்து நம்ம பார்க்கலாம். AWS. ஸோ AWS பார்த்தீங்க அப்படின்னா 2006லேயே வந்தது. கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா இவன் தான் கொண்டு வந்தது. ரைட். ஸோ AWS சொல்லலாம் பே ஆஸ் யூ கோ மாடலில் போங்க. நீங்கள் ஆன்பிரெம்னா கிளவுட் இல்லாமல் ஆப்போசிட்டில் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆன்பிரெம். அதாவது நான் கிளவுடுக்கெல்லாம் போக விரும்பல. என் கம்பெனியில் 2வது ஃப்ளோரில் நான் எல்லா சர்வரும் வச்சுக்கிறேன். அவ்வளோதான். ரைட். அதை தான் ஆன்பிரெம்னு சொல்லுவாங்க. நானே மெயின்டைன் பண்ணிக்கிறேன், நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். புதுசாக ஏதாவது வாங்கி போடணும்னா நானே வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். சாஃப்ட்வேர் நானே லைசன்ஸ் பே பண்ணி போட்டுக்கிறேன். எல்லாமே நானே பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு மாதத்துக்கு இந்த சர்வர்லாம் தேவையில்லைனாலும் தேவையில்லாமல் நான் கரண்ட் பில்லிலேருந்து எல்லாத்துக்கும் பே பண்ணிட்டு இருக்கணும். ரைட். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் கிளவுட் வந்தான். இல்லை 2nd ஃப்ளோர் வரைக்கும் வெள்ளம் தண்ணி எல்லாம் சர்வர் நாசமாக போச்சுனாலும் முடிஞ்சது தான். ரைட். பட் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறது தான் இந்த கிளவுட் பே ஆஸ் யூ கோ மாடல். விர்ச்சுவலில் நமக்கு வெவ்வேறு லொக்கேஷன்ஸில் சர்வர்ஸ் இருக்கும். நம்ம டேட்டா எங்கே போய் சேவ் ஆகுதுன்னே நமக்கு தெரியாது. லண்டனில் சேவ் ஆகுதா, இந்தியாவில் சேவ் ஆகுதா, இல்லை யூஎஸில் சேவ் ஆகுதானே நமக்கு தெரியாது. ஸோ நிறைய இடத்துல சர்வர்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபைன். 2006ல் இவங்க உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Azure யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடது. Azure இப்போ AWS அப்படிங்கிறது அமேசானோடது, Azure அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்டோடது. ஸோ Azure உள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா 2010ல் உள்ளே வந்தாங்க கிளவுட் கம்ப்யூட்டிங். அதுக்கப்புறம் GCP ஒரு யங்கர் சாம்ப்னு சொல்லலாம். இது ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லலாம். இது வந்தது பார்த்தீங்கன்னா 2011ல் தான். ரைட். அதுக்குள்ளே ஆனால் மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க. ஸோ இதில் கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட மொத்த மார்க்கெட் ஷேர், அதாவது இந்த எல்லா கம்பெனிஸ் இருக்காங்க இல்லைங்களா, கிளவுடோட மொத்த மார்க்கெட் இப்போ 100% மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அதில் AWS, Azure, GCP மட்டுமே பார்த்தீங்கன்னா 66% மார்க்கெட்டை வச்சுருக்கானுங்க. ஸோ மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு சில கம்பெனிஸ். ஸோ இப்போ ஸ்னோஃப்ளேக்னு ஒரு கிளவுட் செல்லர் இருக்கான். அதே மாதிரி டேட்டாபிரிக்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கும். ஆனால் இந்த டாப் 3 லீடர்ஸ் மட்டுமே மொத்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட மார்க்கெட்லேருந்து 66% இவங்க வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் AWS எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 31%லேருந்து 32%க்கு AWS அவனோட மார்க்கெட் ஷேரை வச்சுருக்கான்.
when I say market அவ்வளோ clients and then AWS யூஸ் பண்ணுறவங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 100% ஆஃப் cloud மார்க்கெட்டில் இவங்க மட்டுமே AWS மட்டுமே 32% ஆஃப் மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. ரைட். அதுக்கப்புறம் Azure பார்த்தீங்க அப்படின்னா 23% to 25% ஆஃப் மார்க்கெட்டும் அண்ட் தென் கூகுள் கிளவுட் வந்து 10% to 11% மார்க்கெட்டையும் பிடிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா AWS இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் இஸ் Azure அண்ட் தேர்ட் இஸ் GCP. ரைட். ஸோ இதுதான் வந்து ஆர்டர். சரி, இதனால் வந்து நான் வந்து உடனே AWS தான் போகணுமான்லாம் கிடையாது. ஓகே. ஸோ அதுதான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ரைட். ஸோ நம்ம வந்து ஒரு நம்பர்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்துட்டோம். ஓகே. ஸோ இப்போ இவங்க நமக்கு கொடுக்குற சர்வீசஸ் வந்து வேறுபடுமா? இப்போ இவங்க வந்து AWS சொல்கிறீங்க. இப்போ AWSல இருக்கிற ஒன்று எனக்கு GCPயில் இல்லாமல் போகுமா? இல்லை GCPயில் இருக்கிற ஒன்று Azureல இல்லாமல் போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 95%க்கு மேலே எல்லா காம்பனன்ட்ஸையும் இவங்க எல்லாருமே கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து ஒரு டேட்டா இன்ஜினியர். ஓகே. கிளவுடு வந்து எல்லாருக்கும் போதும். ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் யூஸ் பண்ணலாம், ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு AI இன்ஜினியர் யூஸ் பண்ணலாம். ஐ எம் டேட்டா இன்ஜினியர். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 3 கிளவுட் கம்ப்யூட்டிங்கையும் அதோட சில சர்வீசஸையும் நான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா AWSல அமேசான் S3ன்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜியை Azure பிளாப் ஸ்டோரேஜ்னு சொல்லி Azure கொடுக்குறான். GCSன்னு சொல்லி GCP கொடுக்குறான். இது S3 இந்த GCS இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் லேயர், ஒரு ஃபைல் சிஸ்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன். டேட்டாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு என்ட்ரி பாயிண்ட். நீங்கள் எந்த கிளவுட் படிக்கிறதுனாலும் ஃபஸ்ட்டு இதை தான் ஃபஸ்ட்டு படிப்பாங்க, ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி விர்ச்சுவல் சிஸ்டம்ஸ். இப்போ எனக்கு வந்து ஒரு லினக்ஸ் மிஷின் வேணும், ஒரு விண்டோஸ் மிஷின் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணணும் இல்லையா? அதோட சர்வீஸ் பேர் வந்து EC2ன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நமக்கு அமேசானில் EC2ன்னு கொடுக்குறத இங்கே வந்து Azure விர்ச்சுவல் மிஷின் AVMன்னு சொல்லுவாங்க. கூகுளில் வந்து கூகுள் கம்ப்யூட் இன்ஜின்னு சொல்லுவாங்க. அப்போது அமேசான் கொடுக்குறதையே இவங்க 2 பேரும் தான் கொடுக்குறாங்க. ரைட். அப்புறம் அமேசான் EMR இது வந்து பிக் டேட்டா சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ மேனேஜ்டு சர்வீஸ் எல்லாமே இருக்கும் ரெடியாக. நம்ம வந்து பிக் டேட்டா இன்ஜினியராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் EMR யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பார்க் ஹைவ் இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்பார்க் ஹைவ்னா என்னன்னு தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்னதே நீங்கள் மறந்துடலாம். இட்ஸ் பிக் டேட்டா மேனேஜ்டு சர்வீஸ். ஸோ அமேசான் வந்து EMRனும் Azure வந்து 𝐸_இன்சைட்னும் அண்ட் தென் சினாப்சிஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கூகுள் வந்து டேட்டா ப்ராக்குங்கிற நேம்லையும் கொடுக்குறாங்க. அப்போது இப்போ அஸ் அ டேட்டா இன்ஜினியர் எனக்கு தான் இந்த பர்டிகுலர் காம்பனண்ட் தேவைப்படும் இந்த EMR. அப்போ இவனும் EMR கொடுக்குறான். Azureம் 𝐸_இன்சைட்டுங்கிற நேமில் எனக்கு பிக் டேட்டா சர்வீஸ் கொடுக்குறாங்க. கூகுள் கிளவுடும் டேட்டா ப்ராக் அப்படிங்கிற ஒரு நேமில் எனக்கு கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ 3 பேரும் கொடுக்குறான். அடுத்து RDS இது ஒன்றும் இல்லை, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் RDBMS. ஸோ இங்கே அமேசான் RDS இதில் வந்து Azure SQL டேட்டாபேஸ் ஆர் Azure டேட்டாபேஸ் ஃபார் MySQL, கூகுள் கிளவுட் SQL. அடுத்து NoSQL டேட்டாபேஸ் மாடர்ன் டிபிம்பாங்க. அதை அமேசானில் DynamoDB, Azureல Cosmos DB, கூகுளில் வந்து பிக் டேபிள், இன்னொன்று இருக்குது Firestoreன்னு. அப்போது இவன் கொடுக்குறது எல்லாத்தையுமே ஸோ AWS கொடுக்குறது எல்லாமே Azureம் கொடுக்குறான், Azure கொடுக்குறது எல்லாமே GCP கொடுக்குறான், அகெயின் GCP கொடுக்குறது எல்லாமே AWSம் கொடுக்குறான். அப்போ இவங்கெல்லாம் வந்து இப்போ S3 மாதிரி அங்கே இல்லைன்றப்போ நான் AWS யூஸ் பண்ணலாம், ஆனால் கொடுக்குறாங்களே. அப்போது நீங்கள் இதை பேஸ் பண்ணியும் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது? ஓகே AWS போகலாம், இல்லை GCP போகலாம், இல்லை Azure போகலான்றது சொல்ல முடியாது. Okay, fine. So I'll come back. I'll go to the new slide. Fine. So அப்போ இந்த AWS, Azure and GCP அப்போ இவங்களில் வந்து காஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் ஒவ்வொருத்தரும் பே ஆஸ் யூ கோ மாடல் தான். ஒவ்வொருத்தரும் இப்போ வந்து அமேசான் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணி Azure கம்மியாக பண்ணானா ஆப்வியஸாக அமேசானுக்கே தெரியும் எல்லா இப்போ Azureக்கு தானே போவாங்கன்னு. அப்போ அதையும் அவங்க பண்ண மாட்டாங்க. ரைட். இவங்க காஸ்ட் எல்லாம் மோஸ்ட்லி சேமாக இருக்கும். அதே மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு எனக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு தான் இவங்க டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கம்பெனியாக போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கிவ் டிஸ்கவுண்ட்ஸ். நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன், GCP போகாதீங்க, நீங்கள் வாங்க, ஐ வில் டூ இட் அப்படிம்பாங்க. அப்போது காஸ்ட்லேயும் எனக்கு எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் இருக்காது, டிஸ்கவுண்ட்ஸ்லேயும் எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் இருக்காது. அதே மாதிரி இவங்க வந்து பிக் டேட்டா ரிலேட்டட் சர்வீஸ் மட்டும் கிடையாதுங்க. ஸ்டோரேஜு, அதே மாதிரி AI சர்வீஸு, மிஷின் லேர்னிங் சர்வீஸு, ஃப்ரண்ட் எண்டுக்கு தேவையானது, ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, நெட்வொர்க்கு, செக்யூரிட்டி எல்லா சர்வீஸையும் கொடுக்குறாங்க. இதை விட மேலே இன்னும் நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே ஆஸ் அ சர்வீஸாக கொடுத்துட்றாங்களா? அப்போ வேறு என்ன சேஞ்ச்? ஓகே. ஸோ ஒரு கம்பெனி எப்படி தெரியுங்களா டிசைட் பண்ணுவாங்க? ஸோ இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு டேட்டாபேஸ் தேவை, ஒரு ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் தேவை, அப்புறம் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு விசுவலைசேஷனுக்கு ஒரு இது தேவை, UIக்கு ஒன்று தேவை. இது எல்லாமே கொடுக்குறான் அப்படின்னா ஒரு கம்பெனியோட சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்
ஓகேங்களா? சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட்டோ, இல்ல யாரோ, இல்ல வந்து சிடிஓவோ, இல்ல வந்து டெலிவரி மேனேஜரோ, இல்ல பெரிய ஆள் யார் இருக்காங்களோ, ஸோ ஜென்ரலா சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் தான் எந்தெந்த டெக்னாலஜி உள்ள வரணுங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இப்ப இந்த சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் எனக்கு வந்து கிளவுடுக்குள்ள போகணும்ப்பா. ஆனா எதுல போகணும்னு தெரியல அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டாப் லீடர்ஸ ஃபர்ஸ்ட்டு தேர்ந்தெடுப்பாங்க. அதுல வந்து இப்ப AWS வந்துரும், Azure வந்துரும், அண்ட் தென் GCP வந்துரும். இவங்க 3 பேர்ட்டயுமே வந்து பேசுவாங்க. கஸ்டமர் கேர் சப்போர்ட் வந்து இவங்க எல்லார்ட்டயும் இருக்கு. நீங்க வேணும்னா நீங்க ஜஸ்ட் பேசலாம் இவங்களோட. ஸோ இவங்க 3 பேரோடையுமே இந்த சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட்ங்கிறவரு பேசுவாரு. ஸோ சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் ஒர்க் பண்ற கம்பெனி ABC. இப்ப ABCல கிளவுட் கொண்டு வரணும். ABC அப்படின்னு ஒரு கம்பெனில கிளவுட் கொண்டு வரணும். அப்ப இவங்க 3 பேர்ட்டயும் பேசுவாரு. அவரோட ரெக்வயர்மென்ட்ட சொல்லுவாரு. அவரோட யூஸ் கேஸ சொல்லுவாரு. இவங்க 3 பேரும் அவங்களோட சொல்யூஷன சொல்லுவாங்க. எவ்வளோ பிரைஸ் என்னால டிஸ்கவுண்ட் பண்ணி தர முடியும்ன்றத சொல்லுவாங்க. அவங்க யூஸ் கேஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒர்க் ஆகுதான்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஒண்ண சூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். அவங்க வந்து AWSஅ சூஸ் பண்றாங்க. இப்ப AWSஅ சூஸ் பண்ண உடனே, இந்த சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் வந்து ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன உருவாக்குவாரு. ஸோ ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன உருவாக்குவாரு. எனக்கு வந்து AWS தெரிஞ்சிருக்கணும். AWSல சோ அண்ட் சோ சர்வீஸ் இப்போ சர்வீஸ் 1, சர்வீஸ் 2, சர்வீஸ் 3 நான் நேம் சொல்லி உங்கள கன்ஃப்யூஸ் பண்ண முடியல. அதனால 1, 2, 3ன்னு போட்டேன். இப்ப இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன அவர் ஜாப் போர்ட்டல்ல போடுவார். ஓகேவா? இப்போ இந்த ஜாப் போர்ட்டல்ல நம்ம போய் பார்ப்போம். ஓகே இந்த கம்பெனிக்கு என்ன தேவை? அப்ப AWS தேவையா? அவ்வளவுதான். இதுதான் லைஃப் சைக்கிள். இப்படிதான் நடக்கும். அப்போ இப்ப நான் AWS படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஓப்பன் எ நியூ ஸ்லைட். இப்ப நான் வந்து AWS படிக்கிறேன். இப்ப நான் AWSஅ படிச்சுட்டு, நான் வந்து Flipkartக்கு இன்டர்வியூக்கு அட்டெண்ட் பண்ணலாம்னு நான் நெனச்சு போறேன். ஆனா Flipkart என்னமோ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். அவங்க GCP தான் யூஸ் பண்றாங்கன்னு தெரியுது. அப்போ என்னால அங்க அட்டெண்ட் பண்ண முடியாது. அடுத்து நான் AWSஅ தெரிஞ்சுக்கிட்டு, நான் வந்து Amazonக்கு போறேன். ஆப்வியஸ்லி Amazonல AWS தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ Amazonல AWS யூஸ் பண்றாங்க. அப்ப இங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து AWSஅ தெரிஞ்சுக்கிட்டு நான் இன்னொரு கம்பெனி அட்டெண்ட் பண்ணலான்னு போறேன். Walmart. ஆனா, அங்க வந்து Azure யூஸ் பண்றாங்க. அப்ப அங்கேயும் என்னால வந்து முடியாது. அப்போ இப்போ நீங்க AWSஅ சூஸ் பண்றீங்க அப்படின்னா, அப்ப அது ரிலேட்டடா இருக்கிற கம்பெனிய தான் அப்ளை பண்ணணும். ஸோ இப்ப நான் வந்து ஒரு கிளவுட் படிக்கிறேன். இப்ப நான் வந்து பைத்தன் படிக்கிறேன்னா, இந்த 3 கம்பெனில என்னால அப்ளை பண்ண முடியும். பிக் டேட்டா படிக்கிறேன்னா, இந்த 3 கம்பெனில என்னால அப்ளை பண்ண முடியும். பட் நீங்க AWSன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட்டா படிக்கிறீங்க. அது கிளவுட் ஒரு ப்ராடக்ட்டா போறீங்க. அப்படிங்கிறப்ப அது எங்க யூஸ் ஆகுமோ, அங்க தான் என்னால வந்து படிக்க முடியும். தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இதுல இன்னும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, people are moving to multi-cloud. multi-cloudனா ஒரே கம்பெனி. இப்ப Netflixன்னு ஒரு கம்பெனி. இது நிஜமா நடந்தது தான். Netflixன்னு ஒரு கம்பெனி. அவங்க பிரெடாமினன்ட்டா AWS தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அவங்க GCPயும் இப்ப ரீசென்ட்டா வந்து நீங்க Netflix GCPன்னு போடுங்க வரும். GCPயும் போனாங்க. அப்ப ரீசென்ட்டா இப்ப Azureஓடையும் வந்து டை அப் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆட்ஸ் எல்லாமே வந்து Azureல வந்து ரன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அப்போ ஒரு கம்பெனி வந்து மோர் தென் ஒன் கிளவுட யூஸ் பண்ணாங்கன்னா, அண்ட் அதுக்கு பேரு தான் வி கால் இட் அஸ் மல்டி கிளவுட். இது எதுக்கு போறாங்க? சரி Azureல வந்து குடுக்குறான்ல ஆட்ஸ்க்கு Azureன்னு சொல்றீங்களே, ஏன் அத AWSஆல குடுக்க முடியாதான்னா, குடுக்க முடியும். பட் ஸ்டில் அவங்க உள்ள என்ன டைப் ஆஃப் கான்வர்சேஷன் நடந்ததுன்றது நமக்கு தெரியாது. ரைட். ஸோ இப்ப இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வெண்டார் கிட்ட நம்ம லாக்இன் ஆகக்கூடாதுன்னு கூட நெனச்சிருக்கலாம். இது என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்ப எல்லாமே நீங்க AWSஆவே இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு ஒரு கட்டத்துல தெரிஞ்சு போயிரும். Netflix AWSல தான் இயங்குது. இல்ல இப்ப நான் வந்து சார்ஜ் ஏத்துனேன் அப்படின்னா, அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப Netflix வந்து நான் எல்லாத்தையும் GCPக்கு மாத்துனேன் சொன்னா, அது அகைன் பெரிய வேலை. இட் டேக்ஸ் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ். ஜஸ்ட் லைக் தட் ஒரு 6 மாசத்துல கம்ப்ளீட் சிஸ்டத்தையும் மாத்திர முடியாது. இட் டேக்ஸ் 3 இயர்ஸ் ஆஃப் டைம். மினிமம் அப்படிதான் வந்து போடுவாங்க. ஒரு கிளவுட் டு இன்னொரு கிளவுட் நீங்க போறீங்கன்னா, இட் டேக்ஸ் மினிமம் 3 இயர்ஸ் வச்சுருவாங்க. செட் பண்ணிருவாங்க பெரிய கம்பெனிஸ் எல்லாமே. பட் 3 இயர்ஸ்ல முடியாது. திரும்ப அது 1 மோர் இயர்ன்னு போகும். அப்போ ஒரு வெண்டாரோடயே நம்ம லாக் ஆயிக்க கூடாதுன்ற ஒரு கான்செப்ட்டால கூட மல்டி வெண்டார் கான்செப்ட்ல போயிருவாங்க. ரைட். சரி இப்ப இந்த மாரி Netflixல நான் போய் AWS படிச்சுட்டு போறேன். அப்பதான் நீங்க தானே சொன்னீங்க, Netflix வந்து AWS யூஸ் பண்றான். அப்ப நான் வந்து அவன்கிட்ட போலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஓகே. நீங்க Netflix போறீங்க. பட் Netflixல இருக்கிற எல்லா ஜாப்ஸும் வந்து ரிலேட்டட் டூ எந்த டீம் Azure யூஸ் பண்ணுதோ அந்த டீமோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனா இருந்ததுன்னா, இல்ல அந்த டீமுக்கு வந்த ஜாப் ஓப்பனிங்ஸா இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? ரைட். அப்போ ஈவன் Netflix 3மே யூஸ் பண்ணாலும், நம்ம எந்த டீமுக்கு போறோங்கிறத பேஸ் பண்ணி தான் Netflix அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன உருவாக்குவான். ரைட். அப்ப சரி கௌதம், நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா,
மல்டி கிளவுட் தெரிஞ்சுக்கோங்க. என்ன கேட்டா நான் அதுதான் சொல்லுவேன். ஸோ இப்போ நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு எடுங்க. AWS எடுங்க. யூ ஸ்டார்ட் பிரிப்பேரிங் அண்ட் தென் ஒன்ஸ் அது முடிச்சிட்டீங்க அப்படின்னா வென் ஐ சே ஸ்டார்ட் பிரிப்பேரிங் AWSல 200+ சர்வீசஸ் இருக்கு. எல்லாமே நம்மளால படிக்க முடியாது. எப்பவுமே வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கை மெயின் ஸ்ட்ரீமா நம்ம வச்சுக்க முடியாது. ஓகே. இப்போ நான் வந்து பிக் டேட்டா தெரிஞ்சுக்கிட்டேன். பிக் டேட்டாவுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் AWSலயும் கூகுள் கிளவுட்லயும் அஷ்யூர்லயும் நான் லேர்ன் பண்ணேன். நான் 3 கிளவுடுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து மல்டி கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங்னு என்ன நான் சொல்லிக்குவேன். ஐ எம் நாட் ஒன்லி அ டேட்டா இன்ஜினியர் ஆல்சோ பட் ஐ எம் அ கிளவுட் டேட்டா இன்ஜினியர். கிளவுட் டேட்டா இன்ஜினியர்னா அதில் நீ என்ன கிளவுட் அப்படின்னா ஐ நோ ஆல் தீஸ் 3 கிளவுட்ஸ் ஆனால் ஒன்லி டேட்டா ரிலேட்டட் சர்வீசஸ். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கிளவுட் எடுங்க. அதில் இருக்கிற ஃப்ரண்ட் எண்ட் சர்வீசஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் AWS பிகாஸ் தட் இஸ் லீடிங். நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது முடிச்சுட்டு Azure, அது முடிச்சுட்டு GCP. இது மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கு LinkedInல போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மல்டி கிளவுடுக்கு போயிட்டு இருக்காங்க. அதாவது நம்மள மாதிரி இண்டிவிஜுவல்ஸை சொல்றேன். எல்லாருமே மோர் தென் ஒன் கிளவுடை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஸோ த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் இஸ் நான் ஜஸ்ட் சொல்லியிருக்கலாம். இல்லை நீங்கள் எல்லாத்தையுமே படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கலாம். பட் ஒரு ஸ்டாட்ஸோடையும் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சொல்லும் பொழுது தான் நமக்கு அது எதனாலன்னு புரியும். இல்லைனா இவன் சொன்னதுக்காகலாம் நம்ம 3 கிளவுடி படிக்க முடியுமா வேலை எடுத்து போய் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ரைட். ஸோ நான் ஒரு ஸ்டாட்ஸோட சொல்லும்போது யூ வில் கம் டு நோ இல்லையா. ஸோ எனக்கு இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 10. நான் டேட்டா இன்ஜினியரிங்கில் இருக்கிறப்போ பிகினிங்கில் வந்து AWS யூஸ் பண்ணனால எனக்கு AWS தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 2வது 3வது கம்பெனி ஜம்ப் பண்ணும்போது அங்கே GCP யூஸ் பண்ணாங்க. அப்புறம் Azure யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்படியே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரைட். ஸோ இப்போ நம்ம தேடும் பொழுதே வந்து எனக்கு மோர் தென் ஒன் கிளவுட் தெரியும்னு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா இட் இஸ் ரியலி அன் அட்வான்டேஜ். சரி, இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி என்னென்ன கம்பெனிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோகோகோலா அண்ட் தென் ஊபர், அதுக்கப்புறம் HSBC, வால்மார்ட். ஸோ இவங்க எல்லாருமே மோர் தென் ஒன் கிளவுடை யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நான் சொன்ன பேரெல்லாம் போட்டு GCP, இப்போ வால்மார்ட் GCP, வால்மார்ட் AWSன்னு மட்டும் கூகுளில் போடுங்க. உங்களுக்கு அவங்க கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ ஒவ்வொரு பேஜ்லேயும் கஸ்டமர்னு ஒரு பேஜ் வச்சுருப்பான். அதில் எல்லா கஸ்டமர்ஸும் இருப்பாங்க. ரைட். ஈவன் இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸான Paytm ஆகட்டும், இல்லை Zomato ஆகட்டும், இவங்களே மோர் தென் ஒன் கிளவுட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கிளவுடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் ஒரு சில சர்வீசஸை உங்கள் மெயின் ஸ்ட்ரீமுக்கு ஏற்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. மெயின் ஸ்ட்ரீம்னா இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர்னா அதுக்கு ரிலேட்டடாக சர்வீசஸை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதை முடிச்சுட்டு அகெயின் GCP, அதுக்கப்புறம் Azure அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட். ஸோ எல்லாத்துலேயுமே ஃப்ரீ டயர் இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எந்த நீங்கள் கவலையும் பட தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு லீடிங்கில் மார்க்கெட்டில் இருக்கிறது AWS பேஸ்ட் ஆன் ஆல் த மார்க்கெட் ஷேர் அண்ட் ஸ்டாட்ஸ் நான் இதை சொல்கிறேன். செகண்ட் லார்ஜஸ்ட் Azure, தேர்ட் லார்ஜஸ்ட் இஸ் GCP. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலில் நிறைய பிக் டேட்டா இன்ஜினியரிங் அண்ட் கிளவுட் ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா இருக்குன்னு நான் போட்டுகிட்டே இருக்கேன். நிறைய டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்ஸுமே நான் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அண்ட் என்னோட Instagram பேஜ் @டேட்டா இன்ஜினியரிங் தமிழ், அங்கேயும் என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு போடுங்க. ஸோ தட் இந்த மாதிரி நிறையா வீடியோஸை நான் உங்களுக்கு போடுறேன்.